வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டரின் ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை நாம் தற்பொழுது காணவிருக்கிறோம். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். வருகின்ற ஜூலை மாதத்துக்குரிய மேஷராசி பலன்களை நாம் தற்பொழுது காணவிருக்கிறோம். மேஷராசி அன்பர்களே, விடாமுயற்சியும் விவேகமும் தைரியமும் கொண்ட நீங்கள் மொரட்டு குணமும் தைரிய குணமும் அதிகம் பெற்றவர்கள். கோபம் என்றால் என்ன என்பதை உங்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எதற்கும் அஞ்சாத ஒரு நெஞ்சம் படைத்த நீங்கள் இந்த மாதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தற்பொழுது காணவிருக்கின்றோம். அசரா குணம் கொடுத்த அரசாங்கத்தின் அதிகாரிகளிடம் அன்பை பெற்ற மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் கிரக நிலைகள் என்று பார்த்தால் 3 முக்கிய கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு சரியான இடத்தில் இல்லை. சனி பகவான் ஜூன் 20 முதல் அஷ்டமத்துக்கு திரும்பவும் வந்துவிட்டார். இதுவரை அவர் தனுசிலே அதிசாரமாக இருந்தவர் ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வரை மீண்டும் அவர் விருச்சிக ராசியிலே உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியிலே இருக்கின்றார். அஞ்ச வேண்டாம் அஷ்டம சனியை கண்டு. மேலும் உங்களுடைய ராசிக்குரிய அதாவது யோகாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடமான கன்னியிலே அவர் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதினால் விரயஸ்தானத்தை அதாவது அவருடைய சொந்த வீடான 12ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பதால் உங்களுடைய மேஷ ராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் மற்றும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கும் உரியவர். அவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு பல்வேறு நிலையிலே விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது சுப விரயம் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம், அசுப விரயம் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவானால் உங்களுக்கு விரயம் ஏற்பட்டிருக்கும். மேலும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் சனியுடைய பார்வை பெறுவதனால், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு சனி பகவான் ஜென்ம பகை கொண்டவர். இருவரும் சேர்ந்தால் கிரக யுத்தம் மிக அதிகமாக செய்து கொள்ளக்கூடியவர்கள். அத்தகைய நிலையை சனியுடைய பார்வை ராகுவுக்கு அமர்ந்ததால் கடந்த 1.5 வருடமாக ராகுவும் உங்களுக்கு சரியான முறையிலே நன்மை பகிக்கவில்லை என்றே கூறலாம். ஆனால் எல்லாம் சிறிது காலம்தான். முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும். சனி பகவானாகப்பட்டவர் 8ஆம் இடத்தில் இருந்து அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வரை 9ஆம் இடமான உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வருதினால் அவர் நன்மைக்குரியவர். அதேபோல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம், மிக விரைவில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முறை ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருவதினால் நன்மைதான் வைப்பார். ஆனால் ஜூலை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் வேறு முக்கிய கிரகங்கள் பெரிய கிரகங்கள் பயிற்சி இல்லாத நிலையிலே 1 மாதம் 1.5 மாதம் பயிற்சி குறிக்கூடிய பல கிரகங்களாகப்பட்டது சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான பகவான் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த நிலையிலே பயணம் செய்ய போகிறார்கள், எந்த நிலையிலே அசைகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் புதன் பகவான் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் அவர் கடகத்துக்கு வருகிறார். பிறகு ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார். ஜூலை மாதத்திலே அவர் 2 ராசிக்கும் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6க்குரிய செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகமான புதன் பகவான் இவ்வாறு பயணம் செய்கின்றார். சூரிய பகவான் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானமான, முயற்சி ஸ்தானமான, வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியாதிபதியோடு சேர்ந்து கொண்டு மிக வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறவர் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடமான கடகத்துக்கு வருகிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7க்குரிய சுக்கிர பகவான் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் தனத்தையும் காதலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்குரியவர் தான் 7ஆம் இடம். அந்த இடமாகப்பட்டது சுக்கிர பகவான். மேலும் 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் போன்ற இடங்களை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரை 2ஆம் இடத்திலே ரிஷபத்திலே அவர் ஆட்சியாக இருக்கின்றார். உங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதினால் பணவரவில் எந்த விதமான தட்டுப்பாடு இருக்காது. மேலும் அவர் குருவோடைய பார்வையை பெறுவதினால் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து தனதுடைய 9ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பதினால் குரு பகவான் சுக்கிர
சுக்கிர பகவானுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பார். அத்தகைய நிலையிலே சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் மிக அருமையான இடமான 2ஆம் இடத்திலே தன லாபஸ்தானத்திலே அதாவது தனஸ்தானத்திலே இருப்பதினால் உங்களுக்கு பணவரவிலே தடை ஏதும் இல்லாமல் மிக மிக எளிதாக பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் வெற்றி ஸ்தானமான அவருக்கு உகுந்த ஸ்தானமான 3ஆம் இடத்திலே யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கைப்பட்டு ஜூலை மாதம் முற்பகுதியிலே குருவோடைய சாரத்திலே புனர்பூசம் சாரத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்கின்ற நிலையிலே ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 5க்குரியவரான சூரிய பகவானோட சேர்க்கை, இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 9க்குரியவரான குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பயணம். 3ஆம் இடம் செவ்வாய் பகவானுக்கு மிக உகந்த இடம். இந்த நிலையிலே ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை அவர் உங்களுடைய ராசியிலே 3ஆம் இடத்திலே மிதுனத்திலே இருந்து மிக மிக பெரிய வெற்றிகளை மாதத்தின் முற்பகுதியிலே கொடுப்பார். ஜூலை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் கடகத்துக்கு வருகிறார். கடகத்திற்கு வந்தாலும் அங்கேயும் அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்வார். அங்கே அவர் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கின்றார். 16ஆம் தேதிக்கு பிறகு கடகத்திலே அவர் சனியோடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வார், அதாவது பூச நட்சத்திரம். சனி பகவான் நான் முன்னரே கூறினேன் அல்லவா, செவ்வாய் பகவானுக்கு சரியானவர் அல்ல, பகையானவர், நட்பு கிரகம் அல்ல. பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாரோ அவர்கள் யுத்தம் செய்வார்கள். நாட்டுக்கு பேரழிவு கொடுக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை செய்யக்கூடிய வெறி கொண்டவர்கள் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான். யுத்த கிரகம் சனியும் செவ்வாயும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடியவர். அந்த நிலையிலே சுகஸ்தானமான 4ஆம் இடம் என்பது ஒருவருடைய சுகத்தை குறிக்கக்கூடிய இடமாகும். அந்த இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார். நிச்சயமான செவ்வாய் பகவான் சனியுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் உடல் நலத்திலே நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறையாவது மாதத்தின் பிற்பகுதியிலே பார்க்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் உக்கிர கிரகமான சனி பகவானுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற காலங்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீண்ட தூர பயணம் தவிர்க்க வேண்டியது நல்லது. உஷ்ண சம்பந்தப்பட்ட வயிற்று வலி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன். அவர் நீச்சமாக இருக்கின்ற நிலையிலே அவர் சனியுடைய சாரமான நரம்பு சம்பந்தப்பட்ட காரகனான சனி பகவான் சாரத்திலே பூச நட்சத்திரத்திலே பயணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய உடல் நலத்திலே நீங்கள் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் அவர்கள் வயிற்று வலி வந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கோச்சாரத்தில் வருகின்ற பலன்கள் தான். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றே கூறலாம். ஏனென்றால் பொதுவாக மேச ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய யோகாதிபதியான சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய திசையை சரியான வயதிலே மத்தியம வயதிலே அவர்கள் அடைவார்கள். ராகு என்று வருகின்ற பொழுது தான் ராகுவை யாராலும் எளிதில் கணிக்க முடியாது. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரியான வயதிலே சூரியன், சந்திரன், செவ்வாய் தசை அடைவார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்பத்திலே சுக்கிர தசை 20 வருஷம் இருந்தாலும் அது கர்ப்பத்தில் போக ஒரு 10 வருடம் அப்படி என்றால் வரும். ஏனென்றால் ஒரு பாதத்துக்கு ஒரு காலம் முடியும். பரணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்ட்டு 4 பாதம் கொண்ட பரணியிலே அவர்களும் தக்க வயதிலே சூரியன், சந்திரன், செவ்வாய் தசை, யோக தசை 4க்குரியவர், 5க்குரியவர் மற்றும் ராசிக்குரியவர். ஆனால் ராகு வருகிறது. அங்கு தான் உங்களுடைய லக்னம் எப்படி வருகிறது என்று பார்க்க வேண்டும். மதியை பார், விதியை பார். மதி சரியாக இருந்து அவர்களுக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் நல்ல கிரகமாக இருந்துவிட்டால் நீங்கள் கோச்சாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதே அல்ல. அஷ்டம சனி என்றால் என்ன, 6லே குரு என்றால் என்ன, 5லே ராகு என்றால் என்ன, யோக தசை நடக்கின்ற நிலையிலே அவையெல்லாம் ஒன்றுமே செய்யாது. கோச்சாரம் ஜனன ஜாதகத்துக்கு கட்டுப்பட்டது என்ற இதிலே நீங்கள் ராகு தசை நடக்கிறது என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எவ்வாறு இருக்கிறார் என்று நீங்கள் காண வேண்டும், ஆராய வேண்டும். குறிப்பாக ராகு 18 வருஷம் நடத்தக்கூடியவர் என்பதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தசை நடக்கிறது என்றால் ஒரு சரியான ஜோதிடம் இப்பொழுது நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அஷ்டம சனி, ஒரு பக்கம் 6லே குரு, 5லே ராகு. இந்த நிலையிலே ராசியாதிபதியான செவ்வாய் பகவான், அங்காரகன், மங்களன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலே நீச்சமாகவும் உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமான சனியுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தகுந்த ஜோதிடரிடம் நீங்கள் சென்று ஆராய்ந்து கொள்வது நல்லது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நிலையில் பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலே மாதத்தின் முற்பகுதியிலும் மாதத்தின் பிற்பகுதியிலே நான்காம் இடத்திலும் இருக்கின்ற நிலையிலே சூரியனால் உங்களுக்கு பல்வேறு வெற்றிகள் கிடைக்கும். சூரியன் உஷ்ண கிரகம் செவ்வாயோடு சேர்கின்ற நிலையில், அதனால் தான் நான் உங்களுக்கு முன்னே கூறினேன், உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் சூரிய பகவான் 5க்குரியவர், அவர் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, நட்பு கிரகம், அங்காரகனுக்கு அவர் நட்பு கிரகம் என்ற நிலையிலே அவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அங்காரகன் என்றால் அவர்தான் செவ்வாய். எனவே நீங்கள் செவ்வாய் சூரியன் சேர்க்கை வருகின்ற நிலையிலே நான்காம் இடத்திலே மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். நான்காம் இடத்தை என்பால் அது 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் 10ஆம் இடத்தைக்குரிய பலன்களை அவர்கள் விருத்தி செய்வார்கள். இவ்வாறு சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தை மகரத்தை அவர்கள் 7ஆம் பார்வையாய் பார்ப்பதினால் தொழிலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார்கள். மேலும் சூரியன் செவ்வாய் புதன் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை 4ஆம் இடத்தில் இருப்பதினால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுகிறது. இந்த 3 பேரும் சூரியன் செவ்வாய் புதன் ஆகப்பட்டவர்கள் 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மகரம் என்பது தொழில் விருத்தியை கொடுக்கக்கூடிய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானமாகும். இந்த கர்மஸ்தானத்தை அவர்கள் 3 பேரும் பார்ப்பதினால் மிகப்பெரிய வெற்றியை தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுப்பார்கள். 2ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் மகிழ்ச்சியும், 4ஆம் இடத்தில் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலே 3ஆம் இடத்திலும் இருக்கின்ற சூரியனாகப்பட்டவர் வெற்றியையும் உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே தென்படுகிறது. உடல்நிலையில் மற்றும் நீங்கள் கொண்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு தற்பொழுது துறை ரீதியாக ஒவ்வொரு துறைக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை நாம் காணலாம். முதலிலே பார்க்கின்ற பொழுது வியாபாரி அன்பர்களுக்கு நண்பர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்ற ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல்வேறு வெற்றிகளை பிற்பகுதியை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார். மேலும் 3ஆம் இடம் வரை, அதாவது செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மாதத்தின் முற்பகுதியிலே ஜூலை 11 வரை இருந்து கொண்டு தன்னுடைய 8ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியாதிபதி என்பதினால் அவர் இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக உங்களுடைய வியாபாரத்திலே பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். ஏனென்றால் அவர் உங்களுடைய பாக்கியாதிபதியான யோகக்காரகனான குருவுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற நிலையிலே அவர் பல்வேறு வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். உடல் ரீதியாக மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தொழில் ரீதியாக நீங்கள் எந்த விதமான முயற்சி தாராளமாக எடுக்கலாம். புதிய முயற்சிகள் துவங்கக்கூடிய நேரம் இது. புதிய தொழில்கள் துவங்கக்கூடிய நேரமாகத்தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு காணப்படுகிறது. இப்பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கான பலன்களை பார்ப்போம். நான் ஐடி ஃபீல்டை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களே, மாதத்தின் முற்பகுதியிலேயும் மாதத்தின் பிற்பகுதியிலும் உங்களுடைய ராசியாதிபதியான தைரியக்காரகனான செவ்வாய் பகவான் 3லும் 4லும் இருப்பதினால் மிக தைரியமாக காணப்படுவீர்கள். எந்த வேலையிலும் சோர்வடைய மாட்டீர்கள். மிக மிக வேகமாக அந்த வேலையை முடித்துவிட்டு மேலதிகாரிகளும் நற்பெயரும் நற்சான்றும் பெறுவீர்கள். இந்நிலையிலே உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7க்குரிய சுக்கிர பகவான், 2ஆம் இடம் என்பது குடும்பம், கல்வி, தனம் உரியவர், 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். இவ்வாறு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதினால் உங்களுடைய மனது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் உங்களுடைய ராசியாதிபதி 3 மற்றும் 4லே இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய தொழிலிலே, உத்தியோகத்திலே நீங்கள் மிக மிக பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். ஐடி துறையை சேர்ந்த மேஷராசி அன்பர்களே, மிகவும் மகிழ்ச்சிக்குரிய மாதம் உங்களுடைய இந்த மாதமாகும். ஜூலை மாதம் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு உங்களுடைய வேலையிலே மகிழ்ச்சிக்குரிய நிலையிலே வைத்திருப்பார். மேலும் உங்களுடைய ராசியாதிபதி 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் மிக மிக பெரிய வெற்றிகளை உங்களுடைய ராசிக்குரியவர் கொடுப்பார். இவ்வாறு நீங்கள் அயல் நாட்டுக்கு செல்ல விரும்பும் நிலையிலே ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கையிலே அது நிச்சயம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை ஜூலை மாதத்திலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதமே உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு மாதமாக ஏற்படும். ஏனென்றால் உடனே கிளம்பு அப்படின்னு சொல்ல போவதில்லை. ஒரு மாதத்துக்கு முன்னவே உங்களிடம் அறிவிப்பு செய்து விடுவார்கள். அதற்குரிய ஆயத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? எனவே இந்த மாதம் நீங்கள் முயற்சித்தால் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நற்வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை உங்களோட ராசி ரீதியாக தென்படுகிறது. பெண்களுக்கான ஜூலை மாத பலன்கள் என்கிற காண்கிற நிலையிலே
ஜூலை மாதத்திலே உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியிலே செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் பூச நட்சத்திரத்திலே பயணம் செய்கின்ற நிலையிலே நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலே சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. மற்றபடி குடும்பஸ்தானத்திலே சுக்கிர பகவான் ஆட்சியாய் இருப்பதினால் திருமணமான பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிக்குரிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மற்ற கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கின்றது. அதாவது உங்களுடைய ராசியாதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி மிக மிக நல்ல நிலைமையிலே தொடர்கின்ற பயணத்தால் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும். வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் உங்களுடைய சொற்பேச்சை கேட்பார்கள். பள்ளிக்கு புதிதாக செல்கின்ற குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு ஒழுங்காக கல்விக்கு செல்வார், அதாவது பள்ளிக்கு செல்வார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாகும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் ஆட்சியாய் இருப்பதினால் அவர் சுக்கிர பகவான் என்பவர் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்பதினால் இந்த மாதம் நீங்கள் கலத்திரத்துக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம். திருமண முயற்சியை மேற்கொண்டு குரு பகவான் குருபலம் இல்லாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே சுக்கிர பகவான் ஆட்சியாய் இருப்பதினால் அவரே கலத்திரஸ்தானாதிபதி, அவரே கலத்திரக்காரகன் என்பதினால் அவர் நிச்சயம் இந்த மாதம் முயற்சித்தால் உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு நிலையை தென்படுத்துகிறது. நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த மாதத்தில் தாராளமாக. மாணவர்களே, மேஷராசி நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய ராசியிலே 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் ஆட்சியாக இருப்பதினால் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு புதிதாக செல்பவர்கள் செல்வீர்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்று ஒரு தனி நட்பு வட்டாரம் ஏற்படும். புதிதாக கல்லூரிக்கு சென்றவர்களுக்கு என்றால் புதிய நட்பு வட்டாரம் புதிதாக நன்றாக அன்பாக இருக்கக்கூடிய நிலையிலே தென்படுகிறது சுக்கிர பகவானால். எனவே இந்த மாதம் புதிதாக கல்லூரிக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்பவர்கள் அந்த நட்பு வட்டாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு கல்வியிலே மேன்மை பெறுவீர்கள் என்பதே ஜூலை மாதத்துக்குரிய பலன்களாக தெரிகிறது. கலைத்துறையை சேர்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான புதிய முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தெரியுது. கலைக்காரகனான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சியாக இருப்பதினால் நீங்கள் புதிய பட வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நிலை தென்படுகிறது. புதிதாக நடிப்புக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சித்தால் நல்லது ஒரு நட்பு வட்டாரம் ஏற்படும். புதிய ஒரு முயற்சிக்கான அஸ்திவாரம் அதனால் ஏற்படும். எனவே இந்த மாதம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் தளரவிட மாட்டீர்கள். ஏனென்றால் தைரிய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே இருப்பதினால் நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அரசியல் துறையை சேர்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாகும். ஏனென்றால் 3ஆம் இடத்திலே சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் சேர்க்கையாகப்பட்டது ஒரு சிறந்த ராஜயோகமாகும். அதே போன்று மாதத்தின் பிற்பகுதியிலே 4ஆம் இடத்திலே வருகின்ற சூரிய பகவான் உங்களுடைய அரசியல் துறையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வாறு உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தாலும் சனி, குரு, ராகு போன்றவர்கள் நல்ல நிலையில் இல்லாதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ந்து கொள்வது நல்லது. பொதுவாக மேஷராசி நண்பர்கள் அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் போன்றவர்கள் நல்ல நட்சத்திரத்தை கொண்டவர்கள். பரணி தரணி ஆளு என்பார்கள். அந்த நிலையிலே உங்களுடைய மத்தியம வயதில் எல்லாம் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்று சிறந்த தசைகள் வருவதாலும் ராகு தசை நீண்ட காலம் வருவதாலும் ராகு போய் கொடுப்பாரில்லை என்று கூறுவதாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகு மற்றும் நன்றாக நேரத்தில் இருந்துவிட்டால் மிகப்பெரிய பட்டம், பதவி என்பது உங்களை தேடி வரும். இதுவரை நான் கூறியது மேஷராசிக்குரிய கோச்சார பலன்களாகும். ஆனால் ஜனன ஜாதகத்தின்படி என்ன தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது என்பதை பொறுத்துத்தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக நன்றாக இருக்கின்ற ஜாதகத்திற்கு கோச்சாரம் சரியில்லைனாலும் பலன்கள் சற்றுதான் குறையும். ஆனால் ஜனன ஜாதகமும் சரியாக இல்லாமல் கோச்சாரம் சரியாக இல்லாமல் இருந்துவிட்டால் அடிமேல் அடிப்படும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி, 6ஆம் இடத்திலே குரு இருக்கிறார்கள், நல்ல நிலை அல்ல. அப்பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருந்தால் அவர்களை எப்படி மட்டப்படுத்துவது, கட்டுப்படுத்துவது, கோச்சார ரீதியாக சனி பகவான் நற்பலன்களை செய்ய வைப்பது எப்படி, கோச்சார ரீதியாக குரு பகவான் நற்பலங்கள் செய்ய வைப்பது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். என்னிடம் நீங்கள் ஜோதிட பலன்கள் கேட்க விரும்பினால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே நீங்கள் என்னை தொடர்பு கொண்டும் வாட்ஸ்அப்பிலே என்னை தொடர்பு கொண்டும் என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.